மகனே இவர் யார் தெரியுமா? யாருமா? நம்மளுடைய சொந்த மகன். அப்படின்னா நம்மளுடைய ரத்த மகன். உன் தந்தையுடன் பிறந்தவர். உன் சிறிய தந்தை உனக்கு சித்தப்பாடா. நான் 3 மாத கர்ப்பமாக இருக்கின்ற வேளையில் இந்த வடதான காலத்தில் தானா நீ பிள்ளையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று என் வயிற்றில் வளரக்கூடிய கரு களைய வேண்டும் என்று எட்டி உதைத்தாயே. அந்த கரு கரு உருவாகி அடக்க வந்த ஆண்மகளை பெற்றெடுத்தேன். நான் பெற்றெடுத்த மகன் என் மகன் விஜயனடா. எந்த பாவி பெற்ற பிள்ளை போல் பாவித்து வளர்த்தீர்கள். ஆனால் யாருக்கும் செய்யக்கூடாத கொடுமை நான் உங்களுக்கு செய்து விட்டேன். உங்கள் அடித்து நாட்டு விட்டு துரத்திரி வேலைக்கார வாழைக்கு மகன் கொடுத்து தங்குவதற்கு இடம் கொடுத்து ஆதரவு கொடுத்து உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கின்ற செய்தியை கேட்டு அந்த சதிகாரி மாதனுடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு ஓடி வந்தேன். மாணிக்கம் குடிசை நாடி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை கருத்து ஒப்படைக்குமாறு நிறுத்தினேன். ஏன் மிரட்டலுக்கு பிறகு உங்களுக்கு பிறந்தக்கூடிய குழந்தையின் கருத்தை ஒப்படைத்தார் மாணிக்கம். எந்த குழந்தை வளர்ந்து வரவு கருத்து விட்டால் வருங்காலத்தில் இணைக்காமத்து ஏன் அரவண சொத்துக்காமத்து நிறுத்திக் கொண்டு பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பாவினார் வளர்த்த வளர்ப்பை மறந்து உங்களுக்கு பிறந்தக்கூடிய குழந்தை அன்றே கொண்டு விட்டேன். நான் பிள்ளை இல்லாத பாருங்க. நான் கணவனை எடுத்து பிள்ளை எடுத்து மகரணியம்மா அழாதிகம்மா. இளவரசர் சொல்வது அனைத்து உண்மை இல்லம்மா. என்ன நடந்து நான் சொல்றேம்மா. அண்ணனும் அண்ணிய நாட்டுல இருக்க கூடாது நாடு கடத்துறார். அண்ணனுக்கு பிறந்த குழந்தை உயிரோடு இருந்தா மீண்டும் வந்து இந்த நாட்டை கேட்குமே என்பதற்காக அந்த குழந்தையை கொலை செய்ய துணிச்சாருமா. எனக்கு உயிர் தந்த வாழ்வு தந்த தெய்வம் நீங்க. அந்த தெய்வத்துக்கு வந்து பிறந்த குழந்தை நான் பலி கொடுக்க பாப்பனாமா. அப்படி என்று அதனால நான் அம்மா குழந்தைய மாத்தி கொடுத்துட்டேன். அவர் வெற்றி வீழ்த்தியது இந்த பாவியோட குழந்தை. பழகியதே மரக்கிளையே பருவம் இங்கே கிழக்கிளையே மாணிக்கா, அன்று ஒரு நாள் நாடு எடுத்து நகரம் எடுத்து நாட்டு மக்களை எடுத்து யாரும் இல்லாத அனாதையா இருந்த எங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்தார். இன்று நாம் பெற்றெடுத்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீ தவம் இருந்து பிள்ளையை அடியாளமாக வழி கொடுத்து விட்டாயே. மாணிக்கா, காலத்தினால் செய்த நன்றி சிறிதரன் ஞானத்தின் மான பெரியதென்று திருவள்ளுவர் உரைத்திருக்கிறார். எங்கேயோ பிறந்து எங்க அரண்மனையில் காவல்காரனா வளர்த்து கதை ஒண்ணீங்கன்னா எங்கள் மீது நன்றி மறவாமல் பாசத்தோடு இருக்கிறாய மாணிக்கா. சேற்றில் தான் செந்தாமரை இருக்கும் என்று உரைத்திருக்கிறார்கள். நத்தையில் தான் முத்திருக்கிறது என்று உரைத்திருக்கிறார்கள். ஐயா, என் தெய்வமே, நான் தெய்வத்தை நேரில் பார்த்ததில்லை. ஏன் வம்சம் அழியக்கூடாது என்று அநியாயமாக உன் வம்சத்தை அழித்து விட்டாயே மாணிக்கா. மாணிக்கா, என் மகனை காப்பாற்ற உன் மகனை பலி கொடுத்தாயே. என் தெய்வமே, நீயா உயர்ந்த மனிதன். ஐயா, உயர்ந்த மனிதன். இந்த ஏழை மாணிக்க நான் செய்தது தியாகம் இல்லம்மா. நீங்க செய்ததுதான் மாபெரும் தியாகம். ஒரு பெண்ணாக பிறந்து வளர்ந்து திருமண பருவம் அடைந்து திருமணத்தை முடித்து தாய் விட்டு விட்டு புகுந்த இடத்திற்கு சென்று அங்கிருக்கும் சொந்த பந்தங்களை எல்லாம் தன்னுடைய சொந்த பந்தங்களாக நினைத்து நெஞ்சிலே ஒரு துளி வஞ்சம் இல்லாமல்
மைத்துனருக்கு தாய் தந்தை இல்லை என்று காரணத்திற்காக தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தையாகும் என்று தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிற தாயி நீங்கள் செய்தது தாமா மாபெரும் தியாகம். மகாராணி அம்மா, இந்த ஏழை மாணிக்கம் இந்த பாவிக்கு கடைசியா ஒரு ஆசைமா ஐயா, இந்த பாவி ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களாமா? என்னையா காத்து கொண்டிருக்கிறேன். என்னையா வேண்டும்? உனக்கு பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, வேறு என்ன வேண்டும் ஐயா? அம்மா, எனக்கு பொண்ணோ பொருளோ எது தேவையில்லம்மா. உலகத்திலே மனிதனாக பிறந்தால் தன் இறந்த பிறகு கொல்லி வைக்க ஒரு மகன் வேண்டும் சொல்லுவாங்கம்மா. அப்படி கொல்லி வைக்க மகன் இல்லாமல் இறந்து விட்டால் இந்த பாவி வாழ்கின்ற காலத்திலே என்னவெல்லாம் பாவத்தை செய்தானோ கடைசி நேரத்தில் கொல்லி வைக்க மகன் இல்லாம அநாத படமா கிடைக்கிறா சொல்லுவாங்கம்மா. அம்மா, இந்த மாணிக்கம் என் வாழ்க்கையில நான் யாருக்கு எந்த துரோகத்தையும் செய்ததில்லம்மா. நான் யாருக்கு எந்த துரோகத்தையும் செய்ததில்லம்மா. அம்மா, உன் பிள்ளை நல்லா இருக்கணுமே என்பதற்காக இந்த பாவி என் பிள்ளைய பலி கொடுத்துட்டு நிக்கிறோமா. என் பிள்ளைய பலி கொடுத்துட்டு நிக்கிறோமா. நான் இறந்த பிறகு இந்த மாணிக்க அநாத படமா இருக்க கூடாதுமா. எனக்கு வைக்க வேண்டிய கொள்ளிய உன் மகன் அம்மா பாருங்க. இந்த மாணிக்க நம்மள முதல்ல எல்லாரும் ரொம்ப சிரிக்க வச்சாரு. எல்லாருடைய கண் கலங்க வச்சுக்காரு இல்லையா? அங்கிருந்து என்ன தெரியுதுன்னா அவருடைய பாசம் தான் தெரியுதுங்க. நேர்மையும் பாசம் நன்றிக்காக. ஏன்னா அந்த ராஜ வீட்டுல நம்ம வாழ்ந்த அந்த தாய் தானே நம்மளுக்கு சோறு போட்டாங்க, நம்ம குடும்பத்துக்கே சாப்பாடு போட்டாங்களே. அந்த தாயினுடைய மகன் மாண்டா அந்த தாய் மனசு தாங்குமா? அந்த பாசத்திற்காக தன்னுடைய மகனே பலி கொடுத்தாருன்னா உலகத்துல ஏதோ ஒரு உயர்ந்த மனிதனை பார்க்க முடியுமா? இந்த மாநிலத்துக்கு நன்றி சொல்லணும். எல்லாரும் கைத்தட்டி நன்றி சொல்லுங்க அவருக்கு. ஏனென்றால் ஒரு மனிதனாக பிறந்தால் எப்படியெல்லாம் நன்றியோடு வாழ என்பதற்கு எடுத்துக்காட்டினேன். ஒரு மனிதனாக பிறந்தால் நன்றியை மறந்து எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நான் திகழ்ந்திருப்பேன். இருந்தாலும் என்னால் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் நேர்ந்த பொழுதிலும் என் மீது இருக்கக்கூடிய அன்பை புரியாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே இவர்களே அன்பு கோர் அண்ணி. என் அன்னுடைய பாதத்திற்கே சந்தோஷம். மகனே வாடா இங்க. விஜயா, அம்மா, மாணிக்கத்தை வணங்கிக் கொள்ளடா. உன் உயிரை காப்பாற்றிய தெய்வமாடா மாணிக்கம். வணங்கிக் கொள்ளப்பா. ஐயா, நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று தெரியவில்லை. இந்த ஜென்மத்தில் என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக உங்களுடைய மகனையே தியாகம் செய்து விட்டீர்கள் ஐயா. நீங்க தெய்வம் இல்லை ஐயா, தெய்வத்துக்கு மேல உங்களுக்கு மகனே இல்லை. நீங்க வருத்தப்பட வேணாம் ஐயா, உங்களுக்காக நான் இருக்கேன் ஐயா. ஐயா இளவரசி, என் மகன் இருந்ததா நான் ஒரு நாள் நினைச்சது இல்லைங்க. நீ என் மகன் தான் ஐயா. பெரிய வார்த்தை சொல்லாதீங்க ஐயா, பெரிய வார்த்தை சொல்லாமா. தன்னுடைய மைத்துனர் 1000 தான் தவறு செய்தாலும் மீண்டும் வந்து என்ன மன்னிச்சு என்ன பிள்ளையா ஏத்துக்குங்க அண்ணின்னு அவர் கேட்க பொழுது உடனே ஏத்துக்கொண்ட ஒரு தாய்க்கு எந்த தாய்க்குமா மனசு வரும்? ஆனா உனக்கு வந்து இருக்குதுமா. இனிமே 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு அம்மாவாக வரணும். கோவில் கட்டி அங்க எங்குமே வேலையே கிடைக்க
நினைக்கவில்லை அம்மா. கலிங்க நாட்டிலே சுயவரம் ஏற்படுத்தினார்கள். அந்த போட்டியிலே நானே கலந்து கொண்டு வெற்றி பெற்றேன் அம்மா. உங்களுடைய சம்மதம் இருந்தால் இவரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அம்மா. இல்லன்னு சொன்னா கூட நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எங்களுக்கு பஸ் பேர் மிச்சம். மாப்பிள்ளை அழகா தூக்கிட்டு மேல வச்சுட்டு வந்துரும். எப்பொழுது ஒரு பெண்ணா பிறந்தவள உன்னை நம்பி வந்துட்டாலும் அவளை கைவிட கூடாதுடா. சரிம்மா. அதனாலே தீர்க்க சுமங்கலியா வாழ்ந்து வந்து இவர் யாரு? இல்ல மாமனா. இவர் யாரு? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல மக்கா சொல்ல வைக்கிறது. ஒரு வகையில பாக்கணும் நானும் உனக்கு மாமனார் தாமா. வணக்கம் நல்லா இருக்கு. ஐயோ மீண்டுமா? ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரு மெட்டாம ரசம் சொல்லுவாங்க. பணம் இருக்கும்போது காட்டிக்க கூடாது நீ. பணம் இருக்குதுன்னு காட்டிக்கிறவங்க எல்லாம் வந்து நினைச்சுதான் சரித்திரம் கிடையாது. புரியுதா? மூடி மாதிரி அப்படியே சாவர நேரத்துல தத்துவலாம் பேசாத. பட்டி சத்துரு. நம்மள வேணுமா? சரியா? நம்மள ஒண்ணு வாங்கி போட கம்னே. நேரம் தெரியல. கட்டக்கரைக்கு கட்ட தெரியல. ஏய் நீ உன்ன சாவலா? நீடா. போடு. ஓ ஓ ஓ. ஏய் ஏய் குடி குடாதே. இறங்காத கீ இறங்காத. கீ இறங்கனா அடி அடிமா விடுடே. எப்படி வந்து முடிச்சே. போடு கால் மேலே போடு. போடு. தலா தலா. சாமியா சாமியா. ஏய் ஏய் என்னச்சா போடு. என்னச்சா போடு. போடு போடு. சாவடு. அடிப்பியா போய்கால. அடிக்கலாமா போடு. போடு போடு கால் மேல போடு. என்னச்சா எனக்கு சொல்ல மாட்டியா? சொல்லு. அப்ப எப்படி நடறாங்க போடு. நடிபர். இந்த குஸ்து முச்சு அது மெத்த நடறாங்க. அல்லே அது என்ன புடியா இருக்குடா? ஏறிடா. யாரிடா? ஏய் ஏறி வாடா. ஏறி வாயா. இந்த உலகத்திலேயே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை நெறிமுறை இருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஊர்ல இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து போடுனாக்கா கடைசியில் தனி நிலைமையாகும். ஊர் சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை கூட்டி வச்சேன். சொன்னா கூட கேட்கறவங்க மதி இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ணன் நான் தான் தவறு செய்ய சொன்னேன். நீ ஆச்சும் முடியாது. பின்னேறி போவோம். ஒரு ரத்தம் என் உடம்புல வந்து நீ என்ன செய்யற நானும் செய்வேன். என்ன முன்னேறி போற போதே பின்னேற நிக்கணுண்டி. அதான் கொள்ள போது ஏன் போவ மாட்டு கஞ்சேரி வச்சு எப்படி நிக்க சொல்றேன். வாட்டர் கம்பெனி மாட்டுக்கு இருக்காதுரியே. தத்துவம் பேசினா வாத்தா தத்துவம் பேசுனா வாங்கி தேவையா பாய் பாடுறாங்க. நல்லா கேள்வி சுத்தி புதிக்கிற மாடு கண்டுபிடிச்சாங்க. காலம்
விதி வசம் நான் மாண்டு விட்டேன். ஆனா நீ தேவடியா நீ தேவடியா தோழி அடிக்கிறதா எனக்கு இந்த நிலைமை இல்லையே. எங்கடா பொங்கல் சோறு வாங்கி துண்டு பருவது மாதிரி அறிவார்கள் எங்கடா அங்க போட்டா என் தெய்வமே, நான் திருந்துட்டேன். நீதான் உலகம், நீதான் என் தெய்வம். நான் உங்ககிட்ட யாரும் இல்லைங்க. என்னங்க என்ற புருஷன் என்ன தொட்டு தாலி கட்டின என்னுடைய மாமா என்ன அடிப்பாரு, நாளைக்கு அடிப்பாரு. எங்க வீட்டுக்காரர் ஏழு சிரிக்கிறீங்க. என்ன மறந்துட்டீங்களா? என்ன விட்டு ஓடி போதும் முன்னால் முடியுமா? சொல்றேன், நீ எப்ப திருந்துவ தெரியுமா? திருந்துவ ஜாட்டிக்கு வயிறம் தேவையில்லடி, அம்மால அடிதான் முக்கியம். பார்க்கும் பார்வைகள் நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும் என்றும் மரம் தாமாரியம்மா, காவல் நீதான் காளியம்மா. அம்மா முத்து மாறி எங்கே அழகு முத்து மாறி
மகிஷவர்த்தனி மகேஷவாலினி சூலாகினி சுபர்கமோகினி நீலாதரி நித்ய கல்யாணி உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதிகன் அம்பலத்தாடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அண்டம் நடுங்கிடவே அகிலமெல்லாம் கண்டிடவே மீசையும் உருக்கி வருவார் எங்கள் முனீஸ்வரா சீறி எடுத்திடுவாய் எங்கள் முனீஸ்வரா மீசையும் முறுக்கி கொண்டு ஓடி வரார் முனீஸ்வரா அண்டம் நடுங்கிடவே முனீஸ்வரா நீ ஆடி வர வேணுமையா முனீஸ்வரா முனீஸ்வரா நீ ஆடி வர வேணுமையா முனீஸ்வரா மீசையை முறுக்கி வர முனீஸ்வரா மீசையை முறுக்கி வர முனீஸ்வரா உச்சத்தில் ஆடி வர முனீஸ்வரா அண்டம் நடுங்கிடவே முனீஸ்வரா நீ ஆடி வர வேணுமையா முனீஸ்வரா பரமனின் அம்சனி முனீஸ்வரா எங்களை பாதுகாக்க வேண்டும் குலதெய்வமே முனீஸ்வரா நீ ஓடி வர வேணுமையா எங்கள் பூஜையில் முனீஸ்வரா அந்த பரமனின் அம்சனிய முனீஸ்வரா எங்களை பாதுகாக்க வேணுமையா முனீஸ்வரா அந்த பரமனின் அம்சனிய